மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, ஒரு 80 நாளை கடந்து பொன்முடி அவர்கள் ஒரு விஷயத்துக்கு பழி வாங்கியிருக்காரு. ஒரு 80 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து சேறு வாரி இறக்கப்படுது. அப்போது பொன்முடி மீடியாவை சந்திச்சு என்ன சொன்னார்னா, இதை நான் அரசியல்படுத்த விரும்பலைங்க, இதை கோவத்தில் பண்ணிட்டாங்க, விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டையை மாற்றிட்டு அடுத்தடுத்த ஆய்வு கூட்டங்கள் அடுத்தடுத்த பகுதிகளை நோக்கி போயிட்டு இருந்தார். ஸோ உண்மைக்குமே திமுக காரங்க பிஜிஎம்மை போட்டு போவாயா அப்படிங்கிற ஒரு பாட்டை போட்டுட்டு இருந்தாங்க. உண்மைக்குமே சொல்கிறேன், அந்த தருணத்தில் பொன்முடி அவர்கள் செயல்பட்ட விதம் எனக்கு அற்புதமாக இருந்துச்சு. அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு 80 நாள் முன்னாடி, நான் வந்து அரசியல் பண்ண விரும்பலை, இதை அப்படியே விட்டுறலான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. திமுக வாக்குறுதியை நிறைவேற்றாது, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் திமுக அமைச்சரும் நிறைவேற்ற மாட்டார், ஆனால் பொன்முடி மாதிரி மூத்த அமைச்சரும் நிறைவேற்ற மாட்டார் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் தெரியுது. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சேறு வாரி இறைத்த ஒரு நபரை பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட தெளிவாக பேச வேண்டியது இருக்குது. இந்த 80 நாட்களாக பொன்முடி அவர்கள் இந்த வழக்கை எப்படி டீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த முழு தொகுப்பு வெளியே வந்திருக்கு. இது குறித்து நம்ம பேசலாம். ஒரு அமைச்சர் நினச்சா ஒரு அமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை ஒரு அமைச்சரால் நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குல்ல. மீடியாவுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, மீடியாவுக்கு பின்னாடி ஒரு வேலை இருக்குதுல்ல, அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் மக்களே, இப்போ மீடியாவை பார்த்து பொன்முடி அவர்கள் என்ன சொன்னாங்க, சார் இந்த மாதிரி சேருகிறலாம் விட்டுரு சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மக்கள் கோவத்தில் ஏதோ பண்ணிட்டாங்க, நான் அரசியல் பண்ணல, ரொம்ப நாகரிகமாக பேசிட்டு போனார். அந்த சட்டையை மாற்றிட்டு கூட அடுத்தடுத்த பகுதியில் போய் ஆய்வு பண்ணார், ரொம்ப சூப்பராக பண்ணார். அந்த சமயத்தில் அவர் மேலே எனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வுக்கு நான் பொன்முடி பக்கத்தில் இருந்தேன், ரொம்ப சூப்பர் ஐயா, ரொம்ப சூப்பர்னு சொன்னோம். ஆனால் மீடியாவில் பேசுனது மட்டும்தான் அப்படி. ஆனால் இந்த 80 நாட்களாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி தேடி பார்த்தா உங்களுடைய அந்த இரட்டை வேடம் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கேயுமா போடுவீங்க? அதான் என்னோட கேள்வி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் சினாரியோ நவம்பர் 30 மழை பெய்யுது. நம்ம யாரும் ஏன் மழையை திமுக அரசு தடுக்கலைன்னு சொல்லி கேட்கல. மழை பெய்யுது, அணையை திறந்துட போகிறோம், இந்த செய்தியை ஏன் எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலை அப்படிங்கிறதா எங்களோட பிரதான நோக்கம். எப்படிப்பா உனக்கு தெரியும்? நீங்கள் உட்காந்து எப்படி வீடியோ பண்ணுறேன்னா, இந்த தென்பெண்ணை ஆற்று வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டவங்க தானே பொன்முடி மேலே சேறு அடைச்சாங்க. அந்த தென்பெண்ணை ஆற்று வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டவங்க தான் நானும். ஸோ இதை நான் பேசுகிறதுக்கு எனக்கு முழு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உட்காந்து பேசுகிற இடமும் தென்பெண்ணையாற்று வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட இடம் தான். ஸோ இந்த இடத்துலேருந்து தான் நான் அந்த விஷயத்தை பேசுகிறேன். இது என்னோட மொதல் பாயிண்ட்டு. ஸோ இங்கே அணையை திறந்து விட போகிறோம், தண்ணி வருதுங்கிற தகவல் எங்களுக்கு தெரியல, நைட்டு முழுக்க எங்களுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வருது, இவ்வளோ தான், இதுதான் யதார்த்தம். ஸோ இந்த பகுதியில் திடீர்னு தண்ணி வந்தோன்னா என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியல. நிவாரண உதவிகளும் பெரிய லெவலில் நாங்கள் எதிர்பார்த்த வேகத்துக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லலை, எதிர்பார்த்த வேகத்துக்கு கிடைக்கல. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ இப்போது நம்ம வந்து வீடியோ பேசுகிறோம், எல்லா பொதுமக்களும் ஒரே மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஸோ இங்கே திருவெண்ணைநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இருவேல்பட்டு அப்படிங்கிற கிராம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2-3 நாட்களாக எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி பைபாஸில் உட்காந்துட்டாங்க. திருச்சி சென்னை பைபாஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ பொன்முடி அவர்கள் மேலே சேறு இறைக்கப்பட்ட சம்பவம் ஏன் நடந்திருக்குன்னு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்களை நான் இப்போ வரிசையாக பட்டியலிடுறேன். ஸோ உட்காந்துட்டாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர், அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஓ, இவங்களாம் போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, மக்களை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மக்கள் நகரவே இல்லை. உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ போய் பேசுகிறார், மக்கள் நகரவே இல்லை. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல இடத்துக்கு நிவாரண உதவிகளை செய்கிற பொன்முடி அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போகிறது. ஏன்னா அவரோட மாவட்டத்தில் இது நடந்துகிட்டு இருக்கு, அதனால அந்த தகவல் அவருக்கு போகுது. அவர் உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. நிவாரண உதவிகள் கிடைக்கல அப்படிங்கிற கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. 2 பேருக்கு நடுவில் ஆர்குமெண்ட் அது மாறுது. கோவத்தில் 2 பேர் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் மேலே வந்து சேர வாரி இறைச்சிட்டாங்க. இந்த கோவம் அத்தனையுமே என்னன்னா, எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படிங்கிற மக்களோட இயலாமை விருத்தியை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு அரசோட அமைச்சர் மேலே இந்த நடவடிக்கையை எடுத்தாங்க. இதை நான் நியாயப்படுத்தவே இல்லை மக்களே, இது ரொம்ப ரொம்ப தவறு. பொதுமக்களாக்கிய நம்ம இந்த விஷயத்தை இனிமே மாற்றுக் கட்சியை சேர்ந்த யார் வந்தாலும் இதை நம்ம செய்யவே கூடாது. இந்த நிகழ்வு தான் நமக்கு கடைசி வாய்ப்பு. இதை தாண்டி நம்ம யாராவது இதை பண்ணோன்னா அது ரொம்ப ரொம்ப சரியாக இருக்காது. ஸோ மழையை அவரால் தடுக்க முடியாது. இது அவரோட இண்டிவிஜுவல் தவறு மட்டும் கிடையாது, இதில் பல்வேறு வகையான தவறு இருக்குது. அதாவது அவர் மேலே காட்டக்கூடாதுங்கிறது தான் என்னோட வாதமே. காட்டிட்டோம். ஆனால் பொன்முடி அவர்கள் அங்கே என்ன சொன்னார்னா, இதை கோவத்தில் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. ஆனால் அவர் அதோட விடலை. அந்த நிவாரண உதவிகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த இப்போ பொன்முடி அவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களோட தனி பாதுகாப்பு செயலாளர் அருண்
தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த புகார் கொடுத்துருக்காரு. அதாவது பொன்முடி அவர்கள் மேலே சேறு வாரி இறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புகார் கொடுத்துருக்காங்க. இதன் பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது. இந்த 2 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டதுனால இந்த 2 பேர் தலைமறைவாயிட்டாங்க. இந்த 2 பேர் தலைமறைவானதை பெரிய லெவலில் காவல்துறை தனிப்படை அமைச்சு தேடி இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும். நான் இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த வீடியோ இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு உதாரணம் சொல்கிறேன். அண்ணாமலை அவர்களோட ட்விட்டர் பேஜில் ஜனவரி 14ஆம் தேதி போய் செக் பண்ணுங்க. ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆகிருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ளே உள்ளே பூந்து எங்கே அந்த 2 பேருன்னு சொல்லி அந்த 2 பேர் பேரை கேட்டு அந்த கிராமத்துக்குள்ளே பல்வேறு வகையான அத்துமீறல்களை காவல்துறை செஞ்சுச்சு. முறையான கைது நடவடிக்கை எதையுமே ஃபாலோ பண்ணாமல் ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தில் அந்த சேரடைச்ச 2 பேர் எங்கே அப்படிங்கிற அந்த கோரிக்கை அடிப்படையில் காவல்துறை தேடினுச்சு. ஸோ அந்த சமயத்தில் எல்லா தலைவர்களும் சீமானவர்கள், அண்ணாமலை அவர்கள் உட்பட பல்வேறு வகையான தலைவர்கள் அத்தனை பேருமே இந்த காவல்துறையோட இந்த பொதுமக்கள் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு இல்லை, அப்புறம் என்ன கிராமத்தில் போய் தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் காவல்துறை அந்த கண்டனுக்கு அப்புறமும் பெரிய லெவலில் வந்து அவங்களோட ப்ராசஸ் ஸ்லோ பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் வீரியமாக ஒரு பக்கம் தனிப்படை அமைச்சு பெரிய லெவலில் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு 24 வயசு, இவரை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கைது பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்மணி வந்து இதை தொடர்பு இருக்குது அவங்களுக்கு. அவங்க பேர் வந்து விஜயராணி அப்படிங்கிற பேரை சொல்கிறாங்க. அவங்க தலைமறைவாக இருக்காங்க. அவங்களையும் காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு. ஸோ திமுக அமைச்சரோட இரட்டை வேடம் அப்படிங்கிறது மீடியாவுக்கு முன்னாடி என்ன சொன்னார், இதை நான் பெரிய லெவலில் பெருசுப்படுத்த விரும்பலை, இது அவ்வளோதான் நான் விட்டுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். ஆனால் இவருடைய தனி பாதுகாப்பு செயலாளர் தான் புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகார் அடிப்படையில் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தனிப்படை அமைச்சு இந்த விஷயத்துக்கு இந்த குற்றவாளி 2 பேரையும் தேடுறாங்க. ஸோ இந்த குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்குறது நான் தவறுன்னு சொல்லலை. ஏன்னா இதை நீங்கள் காவல்துறை தன் வேலையை செய்யும்னு சொல்லி மீடியாவை பார்த்து சொல்லிட்டு போகலாம்ல. காவல்துறை என் மேலே சேரி அரெஸ்ட்டாங்க, நான் சும்மா விட மாட்டேன், காவல்துறை தன்னுடைய வேலையை செய்யும் சொல்லியிருந்தீங்கன்னா நீ சொல்கிறதுக்கும் நீ செய்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குப்பா. அப்பா அவர் அன்னைக்கே கோவமாக தான் இருந்தார். அவர் மேலே சேர அடிக்கும் போது அமைச்சர் அப்படிங்கிறத தாண்டி தனிப்பட்ட முறையில் அவர் புகார் கொடுக்குறது எந்த விதமான தவறும் கிடையாதுன்னு சொல்லி உங்கள் பக்கம் நானே இந்த வீடியோவில் நின்றுருப்பேன். நீங்கள் அன்னைக்கு மீடியா முன்னாடி ஒரு நாடகத்தை போட்டுவிட்டு இன்னைக்கு மீடியாவுக்கு பின்னாடி இந்த 80 நாள் தனிப்படை அமைச்சு அண்ணாமலை அவர்கள் அந்த அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்களேன். எங்களை விட்டுருங்க, தெரியாமல் பண்ணிட்டாங்க, கதர்னாங்க மக்கள், பெண்கள் ஆண்கள் பார்க்காம பாரபட்சம் இல்லாமல் அந்த கிராமத்துக்குள்ளே போய் எங்கே அந்த 2 பேர்னு சொல்லி கேட்டு அந்த 2 பேரில் ஒருத்தரை நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இவரை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறையில் அடைச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த மனுஷன் சிறையில் இருப்பாப்பில். இன்னொன்று அந்த பெண்மணி விஜயதரணி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பேர் அதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒவ்வொரு பேர் போடுறாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் காவல்துறை இப்போ தேடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 80 நாட்களாக மீடியாவுக்கு முன்னாடி ஒரு வேஷம், மீடியாவுக்கு பின்னாடி ஒரு வேஷம், அந்த மனுஷனை இன்னைக்கு கைது பண்ணி உள்ளே போட்டிங்க. ஸோ உள்ளபடியே பொதுமக்கள் அவர் மேலே சேரி வாரி இறக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஆல்ரெடி எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலங்கிற கோபத்தில் களத்தில் போராடுறாங்க, பைப்பாஸை மறைக்கிறாங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, மருந்து இல்லை, ஒன்றும் இல்லைன்னு மறைக்கிறாங்க. அந்த மக்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க. அவங்க கோபத்தை நீங்கள் பேசுகிற அந்த உங்கள் டோனில் அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆகி உங்கள் மேலே சேறு வாரி அரைச்சிட்டாங்க. நான் உண்மைக்கும் சொல்கிறேன், இந்த சேறு வாரி அரைச்சதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப தவறான நடத்தை. அன்னைக்கு கூட இதில் பாதிக்கப்பட்ட நானே வீடியோ பேசும்போது என்னோட சேனல்லே ஒரு வீடியோ இருக்கும். தென்பெண்ணை வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நான் போட்ட முதல் வீடியோவாக அந்த வீடியோ இருக்கும். அதுலேயும் இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் எனக்கு இன்னொன்றுலேயும் உடன்பாடு இல்லை. மீடியாவுக்கு முன்னாடி ஒரு வேஷம், மீடியாவுக்கு பின்னாடி ஒரு வேஷம்னு சொல்கிறேன். இந்த அணுகுமுறை இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் உடன்பாடு இல்லை. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், ஐயா பொன்முடி ஐயா, நீங்கள் சொன்னதை செய்யுங்க. நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேணாம். சொன்னது என்ன, உங்கள் வாக்கு என்ன, அதை செய்யுங்க. நீங்கள் சொல்லாத ஏன் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. நீங்கள் சொன்னதை செய்யுங்க, சொல்லாததெல்லாம் அப்புறம் செய்யலாம். முதல்ல சொன்னதை செய்யுங்க, உங்கள் வாக்கை காப்பாற்றுங்க. ஸோ பொதுமக்களோட கோபத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. தனிப்பட்ட ஈகோவை அதை கொண்டு போகாதீங்க. இது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அடுத்த எலெக்ஷனில். என்ன ஏதுன்னு பார்த்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு வீடியோக்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.